ஜேம்ஸ் வசந்தன் அவர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் திமுகவோட ஆதரவாளர் அப்படிங்கறதையும் தாண்டி அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். அது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை ஒரு லட்சம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே பிரபலமானவர் தான் அவரு. அவர் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருந்தாரு. தாவேகாவுடைய தொண்டர்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி, அதுக்கு அவர் பயங்கரமா பதில் சொல்ற மாதிரி, அது மூலமா அவர் ரொம்பவே ரீச் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ஒரு இன்சிடென்ட் ஒன்னு நடந்திருக்கு. திருவான்மையூர்ல ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக அவர் போயிருக்காரு. காரை பார்க்கிங் பண்ணிட்டு தானே போகணும். நோ பார்க்கிங்ல. அது மட்டும் இல்லாம வீட்டு வாசல் முன்னாடி நிப்பாட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கார் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. இதை உடைச்சது எந்த தருதலையோ எந்த தற்குறியோ தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாங்க. இப்ப போலீஸ் விசாரணை பண்ணிட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இது அரசியல் காரணம் எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நிப்பாட்டுனால, அங்க போறதுக்கே வழி இல்லாததுனால அந்த வீட்டுக்காரங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, அவரோட கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. இது தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம இதை தாவேகா தான் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிட்டாரு, அவரே வந்துட்டாரு.